வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நீங்கள் பாரிய சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியை பத்ர் குழுமத்தில் போட்டிருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாக விவாதிக்கப்பட்டு அலசப்பட்டு பேசப்பட்ட ஒரு செய்திதான் அவலியத்து நூர் சம்பந்தமானது. இதில் என்னை பொறுத்தவரையில் அவ்வாறு வாதித்த இரண்டு தரப்பாரும் அடிப்படை விளக்கத்தை விளங்காமலேயே பேசியிருக்கிறார்கள். அவலியத்து நூர் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல. பொதுவாக இரண்டுக்கும் சஹீஹான ஹதீதுகள் தான் இருக்கின்றன. முதலாக படைக்கப்பட்டது பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூர் என்பதும் சஹீஹான ஹதீது தான். முதலாக படைக்கப்பட்டது நீர் என்பதும் சஹீஹான ஹதீது தான். இந்த இரண்டு ஹதீதையும் நாம் சேர்த்து ஒரு பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டியது தான் கடமை. அறிஞர்கள் அப்படித்தான் அந்த இணக்கப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். இந்த இணக்கப்பாட்டை சொன்னவர்களில் முக்கியமானவர்களாக ஷேக் அக்பர் முஹியுத்தீன் பின் அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் கரீம் ஜியலி ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் மக்கி ரஹிமஹுல்லா போன்றவர்கள் முக்கியமானவர்கள். அதிகமாக பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு நூல் இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடைய மன்ஹுல் மக்கியா ஹம்சியாவுக்குரிய ஷரஹ். அதை எடுத்து பார்த்தால் அந்த நூலிலே இந்த ஹதீதுக்கான ஒரு சமன்பாடான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏறத்தாழ அதே விளக்கங்கள் தான் ஏனையவர்களும் கூறியிருக்கிறார்கள். ஒன்று கருத்தியல் ரீதியானது, இரண்டாவது பௌதீக ரீதியானது. கருத்தியல் ரீதியாக முதல் படைக்கப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியை. அந்த ஒளியிலிருந்து தான் ஏனைய படைப்புகள் வெளிவந்தன. பௌதீக ரீதியாக முதலாக வெளியில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது தண்ணி. இதுதான் இவர்கள் சொல்லுகின்ற விளக்கம். பொதுவாக ரூஹு என்பது பின்னர் படைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் அல்லாஹுடைய அறிவில் ரூஹு இருக்கவில்லை. ஆனால் படைப்பினுடைய கருத்தியல் இருந்தன. அல்லாஹுடைய அறிவில் ஆரம்பத்தில் இருந்த அந்த கருத்தியல் அமைப்பைத்தான் நூரை முஹம்மதியா என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய அறிவில் மொத்தமாக தொகுப்பாக இருந்த அந்த கருத்தியலை நூரை முஹம்மதியா என்று சொல்கிறார்கள். அந்த நூரை முஹம்மதியா தான் பின்னர் விபரமான அறிவு நிலையில் வந்து பிறகு பௌதீக ரீதியாக சுக்கும ரீதியாக வெளியிலே படைப்புகள் வெளிவந்தன. ஆக உலகத்தில் உள்ள சகல படைப்புகளும் கருத்தியல் ரீதியாக முதலாக நூரை முஹம்மதியாவில் தான் இருந்தன. அதற்கு நூரை முஹம்மதியா தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றன. ஒவ்வொரு படைப்பிலையும் நூரை முஹம்மதியா ஊடுருவி அதனுடைய அடிப்படை யதார்த்தமாக இருக்கிறது. அது எல்லா பொருள்களிலும் இருக்கின்றன. அதனால் முதலாக கருத்தியல் ரீதியாக வெளியில் அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து வெளியே வந்த குறிப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூர் என்றும், பௌதீக ரீதியாக வெளியில் வந்த முதலாவது படைப்பு நீர் என்றும் நான் ஏற்கனவே சொன்ன அறிஞர்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதனை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரே நூலில் பார்க்க வேண்டும் என்றால் ஜவாஹிருல் பிஹார் என்ற அப்துல் கனி யூசுப் நபஹானி ரஹிமஹுல்லாவுடைய நூலை நீங்கள் பாருங்கள். அதில் முஹியுத்தீன் பின் அரபி ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்தும் இருக்கிறது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவருடைய அந்த தலைப்பிலே இந்த சம்பவம் இருக்கிறது. அதே மாதிரி அப்துல் கரீம் ஜியலி ரஹிமஹுல்லா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன அந்த கருத்து அங்கே இருக்கிறது. அதே போன்று இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன சிறப்புகளை பற்றிய விஷயத்தில் இந்த ஹதீதும் இந்த சம்பவமும் இந்த வாதமும் அங்கே இருக்கின்றன. இதை நாம் ஆழ்ந்து பார்க்காமல் யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள், அந்த ஒளியிலிருந்து தான் எல்லாம் படைக்கப்பட்டன, எல்லாவற்றுக்கும் அடிப்படை பெருமானுடைய நூர்தான் என்பதனை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை இல்லை என்று சொல்வது அறியாத்தனம். அப்படி யாரும் சொல்லவும் கூடாது. அப்படி யாரும் எந்த இமாமும் சொன்னதும் இல்லை. இதில் யாரும் கடுமை காட்டியதும் இல்லை. இரண்டாவதாக வஹதத்துல் வஜூதை பற்றி சொன்னீர்கள்.
இது ஒரு ஆழமான நுட்பமான விடயம். யாருக்கும் அப்படி நுட்பமாக கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் என்பது கடமை அல்ல. எந்த ஒரு அகீதா கிதாபிலும் அது சொல்லப்படவில்லை. நமக்கு கடமையாக வாஜிபாக எதை எதை நாம் தெரிந்திருக்கணுமோ அந்த அளவு நாம் தெரிந்தால் போதும். யாராவது அதில் ஹுலூல் இத்திஹாதோ அல்லது வேறு ஏதாவது தவறான கருத்துக்கள் இருக்குமாயிருந்தால் அந்த தவறான கருத்து பிழைய தவிர பொதுவாக வஹதத்துல் வஜூத் வந்துட்டு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதான் அடிப்படை தௌஹீதாக இருக்கிறது. அதுதான் தௌஹீது. யாராவது பிழையாக சொல்லியிருந்தால் அந்த பிழைதான் தவறே தவிர அதற்காக வஹதத்துல் வஜூதில் 2-3 கோட்பாடு என்பது கிடையாது. ஒரே கோட்பாடு தான். அல்லாஹுடைய வஜூது தான், அல்லாஹுடைய ராத்து தான், அல்லாஹுடைய திருநாமங்கள் தான் இந்த உலகத்தில் வெளிவந்திருக்கின்றன என்பதுதான் வஹதத்துல் வஜூதினுடைய சாரம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் இந்த உலகத்தினுடைய படைப்புகள் எதற்கும் சுயமான இருப்பு வஜூது கிடையாது. அல்லாஹுடைய வஜூதுக்கு மாத்திரம்தான் சுயமான வஜூத் இருப்பு உண்டு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுடைய வஜூதும் அதமியத்திலிருந்து வந்தது. அல்லாஹுடையது அதமியத்திலிருந்து வந்தது அல்ல, இன்மையிலிருந்து வந்ததல்ல. அல்லாஹுடையது எப்பவும் வாஜிபுல் வஜூதா இருக்கக்கூடியது. இந்த உலகத்தினுடைய படைப்புகள் வாஜிபுல் வஜூத் அல்ல, அல்லாஹுடைய வஜூதோடு தொங்கி நிற்கிறது. நிழல் எப்படி உரியவரை சார்ந்து நிற்கிறதோ அதே போன்று நிற்கின்றது. மையத் எப்படி அசைக்கின்றவனுடைய அசைவில் இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கிறது. பொம்மலாட்டம் நூலை அசைக்கின்றவனுடைய அசைவில் இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கிறது என்பதுதான் இதனுடைய கருத்து. சுருக்கமாக சொல்லப்போனால் அல்லாஹுடைய வஜூத் மாத்திரம்தான் நிரந்தரமானது, நிலையானது, அதுதான் வாஜிபானது. படைப்புகளுடைய வஜூத் நிரந்தரம் அல்ல, அது இன்மையிலிருந்து வந்தது. அது அல்லாஹுடைய வஜூதில் தங்கி நிற்கிறது. மனிதனுடைய எந்த ஒரு செயலுக்கும் எந்த விதமான உறுத்தும் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது என்று நம்புவதுதான் வஹதத்துல் வஜூதினுடைய அடிப்படை சாரம். அவ்வளவு வழங்கி கொண்டால் காணும். மற்ற விஷயத்துக்கு நாம் செல்ல வேண்டிய தேவையில்லை. யாரையும் நோண்டி கொண்டு பிரச்சனையாக்கி கொண்டு பிளவுகளை உருவாக்க வேண்டிய தேவையும் இல்லை. இதெல்லாம் தெளிவாக இந்த குடும்பத்தில் சொல்லப்பட்டாயிற்று. மீண்டும் யாரும் அதை கிளற வேண்டிய தேவையில்லை. மூன்றாவது நீங்கள் கேட்டீர்கள்,